அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சிறிது அலைச்சலும் இதனால் ஒரு சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு ஆதாயம் தருவதாக இருக்கு. சகோதரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிக்குவது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரை விற்பனை உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதற்கேற்ற லாபம் இருக்காது. எனவே நீங்கள் பொறுப்பமே கைவிடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பணியாளர்களுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆழ்த்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. வேலையில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீங்க. சமுதாயத்தில் மதிப்பு பெறுவீங்க. வேலையில் சாதாரண நிலைமைகள் நிலவலாம். இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய ஆன்மீக மற்றும் தொண்டு குணத்தால் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்கு உதவுவீங்க. இந்த காலகட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சக ஊழியர்கள் மற்றும் உங்களுக்கு உயர் பதவிகள் இருப்பவர்களிடமிருந்து சிறந்த ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் எதிலுமே நீங்கள் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு உங்களுடைய காரியங்களை முடிப்பீங்க. புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய நபர்களிடம் அறிமுகம் நட்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலுமே மற்றவர்களுடன் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஆதரவு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கக்கூடியதாகும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு மனதில் நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். கலைத்துறையில் வீண் ஆசைகள் உங்களுடைய மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. திட்டமிட்டு நீங்கள் செய்வதன் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்ட மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதங்கள் ஏற்படலாம். பெரியோர் ஆசிரியர்களுடைய அரவணைப்பு இருக்குது. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும். திருமண காரியங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உங்களுக்கு மதிப்பு கூடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம், எதிர்பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படலாம். குடும்பத்தாருக்கிடையே ஓரளவு ஒற்றுமை நிலவும். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பயணங்களில் இடையூறுகள் ஏற்படலாம். புதிய தொழில் முயற்சிகளுக்காக எதிர்பார்க்கப்படும் வங்கி கடன் உதவிகள் தாமதத்திற்கு பின்னர் கிடைக்கும். அரசு பணியாளர்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம்.
இந்த காலகட்டத்தில் திடீர் விபத்துக்கள் ஏற்பட்டு இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு காரியத்தையுமே முழு திறமையுடன் நீங்கள் காட்டி திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும் அப்படின்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய திறமை, முழு முயற்சி ஆகியவற்றின் காரணமாக பணி இலக்க நீங்கள் எளிதாக அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். பொருளாதார நிலை உயர்வால் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஆடை ஆபரண லாபங்கள் பெற்று உற்சாகமாக நீங்கள் திகழ்வீங்க. சிலருக்கு பிள்ளை பேறு ஏற்படலாம். தொழில், புதிய வாய்ப்புகள் மற்றும் லாட்ரி யோகங்கள் ஆகியவை ஏற்படலாம். வியாபாரத்தில் உறவினர்களுடன் பாசம் அதிகரிக்கக்கூடியதாகும். அரசு அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கல்களை சமாளிப்பது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக, சின்ன வேலைக்காக மிகவும் நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைச்சிருக்கு. பயணங்களின் பொழுதும் உங்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் ஒப்படைத்த வேலைகளை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க. தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களும் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். கட்டுப்படுத்துவது நன்மை தரும். திடீர் பண தேவைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ், கௌரவம் உண்டாகலாம். உங்களுடைய அபரிவிதமான அறிவு திறனால் கௌரவ பட்டங்கள், புதிய பதவிகள் ஆகியவை கிடைச்சிருக்கு. புத்தக வெளியீடு போன்ற செயல்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பழைய கடன்களை அடைக்க நீங்கள் தக்க சமயத்தில் பணவரவு ஏற்படும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வங்கி கடன்களுக்கான முயற்சிகளை வெற்றி பெறக்கூடியதாகும். அரசு அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைச்சிருக்கு. அதை தக்க வைத்து கொள்ளும்படியான கடின உழைப்பு தேவை சிலருக்கு. சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் ஏற்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தேர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால், உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் ராகு இருப்பதால் இதன் விளைவாக இந்த காலம் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீங்கள் சிரமப்படுவீங்க. உங்கள் சாதாரணமான அணுகுமுறை மக்களை குழப்பமடைய செய்து எரிச்சலை ஏற்படுத்தும். மற்றவர்கள் முன் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கணிப்புகளின்படி இந்த காலகட்டம் நிதி நிலைமை கணிசமாக மேம்படும். இதன் விளைவாக நீங்கள் எல்லா வகையிலுமே செல்வத்தை குவிக்க முடியும். இந்த நிதி நிலைமையை வலுப்படுத்த நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். எனவே இந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்படுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு வேலையுமே பொறுமையுடனும் விவேகத்துடனும் அணுக வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுடைய பெற்றோரின் உடல்நலக் குறைவு கணிசமாக மேம்படலாம். இது உங்களுடைய மன பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடியதாகும். முடித்துவிட்டு சீக்கிரமாக வீடு பெறக்கூடிய வகையில் குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்ய வேண்டியது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நீங்கள் சிறிய தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு பல புதிய சாதனைகளை உறுதியளிக்கும். எனவே உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் அதிகாலையில் எழுந்து உங்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்த உங்களுடைய பாடங்களில் படிக்க செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தினமும் லலிதா சமஸ்கரம் பாராயணம் செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.